Hello my cricket buddies, welcome to Journey with Sabarish. போன வீடியோல டாப் ஆர்டர் கவுண்ட் வந்து பார்த்திருந்தோம். நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா மேல பின் பண்ணிருக்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர் கவுண்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்ன டிஸ்க்ளைமர் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இதுல சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இந்த பேட்டிங் ஆர்டர்ல தான் வருவாங்க அப்படினு கிடையாது. T20 பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து மாறும். அதனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த பேட்டிங் ஆர்டர்ல வரதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத வச்சு தான் நான் இந்த கவுண்ட் ஒன்னு செட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் அமி கேகேஆர் தாங்க. இந்த டீமோட மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க போன வருஷம் டைட்டில் அடிச்ச அந்த மிடில் ஆர்டரை அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 4ல நம்மளோட வைஸ் கேப்டன் வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி வராரு. ரகுவன்ஷிக்கு அப்புறம் ரிங்கு, ரசல், ரமன்தீப் சூப்பரான மிடில் ஆர்டராக இருக்காங்களே, வேற மாதிரி இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இவங்களோட மிடில் ஆர்டர் போன சீசன் ஃபில் சால்ட் அண்ட் நிறைய நாளாக பெருசாக டெஸ்ட் ஆகலை. இந்த வருஷம் இவங்களோட டாப் ஆர்டர் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால இவங்களோட மிடில் ஆர்டர் கண்டிப்பாக டெஸ்ட் ஆகும். இந்த மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு டீசெண்டான மிடில் ஆர்டராக இருக்காங்க. நான் வந்து இந்த மிடில் ஆர்டருக்கு 25க்கு 21 மார்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஓஜி 20 மார்க் கொடுத்துருக்காருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் பிளே வித் ஃபயர், நம்ம காவியாக்காவின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டீமோட மிடில் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கேஆர், கிளாசன், அபினவ் மனோகர், அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் வராரு. இவங்க வந்து இம்பாக்ட் சப்பா, சச்சின் பேபி ஆர் அதர்வாட் ஐடியா வந்து யூஸ் பண்ணலாம். இவங்களோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அபிஷேக் அண்ட் டிராவிஸ் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கேரி அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சம மிடில் ஆர்டர் இருந்தாலும் டப்பு டிப்புன்னு விக்கெட்ஸ் விடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டாப்பில் டக்குன்னு விக்கெட் போயிடுச்சுன்னா இவங்களும் சீக்கிரமாக விக்கெட்ஸ் விடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சீக்கா சார் சொல்கிற மாதிரி பட்டா பாக்கியம் படாட்னா லேகியம் அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க மிடில் ஆர்டர். இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நானும் நம்மளோட ஓஜியோ 25 மார்க்குக்கு 19 மார்க் கொடுத்துருக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டீம் நம்ம பிரீத்தி அக்காவின் பஞ்சாப் கிங்ஸ் தாங்க. இந்த டீமோட மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸி, ஸ்டோயினிஸ், நேகல் வதேரா, சசாங்க், அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன். இவங்க தானடா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்களோட மிடில் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டும் போது நம்ம ஸ்டோயினிஸும் மேக்ஸியும் ஆஸ்திரேலியாவில் வேற மாதிரி இன்னிங்ஸை கொடுக்குறாங்க. இதே ஐபிஎல்ல பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக தாங்க இருந்திருக்காங்க. ஒரு 4 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மீதி மேட்சஸ்லாம் இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. அதனால இவங்களோட இன்கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நேகல் அண்ட் சசாங் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஃபேண்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ யான்சன் அவரோட பேட்டிங் வந்து வேற மாதிரி இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நான் கொடுத்துருக்க மார்க் வந்து 16 மார்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஓஜி வந்து 25க்கு 15 மார்க் கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தாங்க. இவங்களோட மிடில் ஆர்டர் ரிஷப் பண்ட், மில்லர், ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாது, கடைசியாக வந்து சபாஸ் அகமத் இருக்காங்க. இவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பராகவே இருக்குது. நம்ம கேகேஆர் சொன்ன மாதிரி இவங்களோட டாப் ஆர்டர் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால இவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் லக்னோ வந்து குவாலிஃபை ஆக முடியும். இவங்களோட மிடில் ஆர்டருக்கு 25க்கு நான் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஓஜி மச்சான் நீ சொல்கிறதாண்டா கரெக்ட் அப்படின்னு அவரும் 20 மார்க் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் ஹல்லா போல், கொஞ்சம் சத்தமா போல், ராஜஸ்தான் ராயல்ஸ் தாங்க. இவங்களோட மிடில் ஆர்டரை வந்து இவங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடைன் பண்ணிட்டாங்க. ரியன் பராக், ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், அதுக்கப்புறம் வந்து ஹசரங்கா, இவங்க வந்து இம்பாக்ட் சபா, சுபம் துபே ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இவங்களோட த்ரூ ஜூரல் வந்து கொடுத்த வாய்ப்பை டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரியன் பராக் இத்தனை வருஷமா அவங்க ஏன் பேக் பண்ணாங்க அப்படின்ற இன்னிங்ஸை போன சீசன்ல வந்து காமிச்சிருந்தாரு. ஹெட்மயரை நிறைய காசு கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவரு அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் கண்டிப்பாக. இவங்களோட டாப் ஆர்டருக்கு நம்ம கொடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 17 மார்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஓஜி 16 மார்க் கொடுத்துருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ் தாங்க. இவங்களோட மிடில் ஆர்டர் பார்க்கும்போது செம்ம பயங்கரமாகவே இருக்காங்க. ஸ்கை, ஹச்பி, வில் ஜாக்ஸ், நமந்தீர், சாண்ட்னர், இவங்களோட மிடில் ஆர்டரோட ஒரு பயங்கரமான மிடில் ஆர்டர் சொல்கிறவனுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி இவங்களோட மிடில் ஆர்டர் செம பயங்கரமாக இருக்காங்க. இவங்களோட மிடில் ஆர்டரில் எடுத்துக்கிட்ட போது நம்ம இந்தியன் டீம்ஸில் ஒரு ஸ்டார்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கை, ஹச்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் லீக்ஸில் கலக்கிட்டு இருக்க வில் ஜாக்ஸும் இருக்காரு. நமந்தீர் போன சீசன் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. சாண்ட்னராலையும் பேட்டிங் ஆட முடியும். இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நான் கொடுத்துருக்க மார்க்கு 25க்கு 23 மார்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஓஜி 22 மார்க் கொடுத்துருக்காருங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் விசில் போட ஆர்மி, சென்னை சூப்பர் கிங்ஸ் தாங்க. இவங்களோட மிடில் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி மும்பை இந்தியன்ஸ் சொன்னோமோ இவங்களோட மிடில் ஆர்டரும் செம பயங்கரமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். சிவம் தூபே, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், சாம் கரன், தோனி, அதுக்கப்புறம் ஜட்டு பாய், இவங்களோட மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா
நாங்க வந்து எத்தனை ஓவர் வேணா ஸ்பின் போடுவோம், எங்களுக்கு எதிராக ஒருத்தன் கூட ஸ்பின் போடக்கூடாதுன்னு பேட்டிங் ஆடுறதுக்கு சிவம் தூபே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ விஜய் சங்கர் கிட்ட ஒரு சின்ன லூப் ஹோல் தெரியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னே வந்து சொல்லலாம். விஜய் சங்கர் இந்த சீசன் ஒரு ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு 4 பால் கிடைச்சாலும் அதை தூக்கி கிரவுண்டுக்கு வெளியே அடிச்சிடக்கூடிய தோனியும் இருக்காரு. ஜடுபாய் அண்ட் சாம் கரன் தெரியும் சிஎஸ்கே ஜெர்சி போட்டால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு. இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நான் வந்து 22 மார்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட ஓஜி 21 மார்க் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் பிளே போல்டு ஆர்சிபி தாங்க. இந்த டீமோட மிடில் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்னால் பாண்டியா இருக்காரு. இவங்களோட இம்பாக்ட் சப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் வேணும்னா ஒரு மனோஜ் பெண்டகே, பவுலிங் வேணும்னா ஒரு ரசிக்தார். நம்ம எப்படி வந்து மேக்ஸி ஸ்டோயினி சொன்னோமோ அதே மாதிரி லிவிங்ஸ்டனும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பிளேயராக தான் இருந்திருக்காரு ஐபிஎல்ல. இந்த சீசன் அவர் ஒரு சம பவர் கொடுத்தாரு அப்படின்னா இவங்களோட டாப் ஆர்டர் சம பயங்கரமாக இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்போர்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா எண்டில் ஒரு ஃபயர் பவர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சம பேட்டிங் பவர்ஸாக இருக்கும் இந்த வருஷம் ஆர்சிபி. இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நான் வந்து 18 மார்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட ஓஜி 17 மார்க் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் ரோர் மச்சான் டெல்லி கேபிட்டல்ஸ் தாங்க. இவங்களோட மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா இருக்காங்க. இம்பாக்ட் சப் ஒரு பேட்டிங் வேணும்னா சமீர் ரிஸ்வி, ஒரு பவுலிங் வேணும்னா ஒரு மோஹித் சர்மா. இவங்களோட மிடில் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கேஎல் ராகுல், போன சீசன் டெத்தில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா இருக்காங்க. நம்ம T20 கலக்கிட்டு இருக்க நம்ம T20 இந்தியன் வைஸ் கேப்டன் அக்சர் பட்டேலும் இருக்காரு. உங்களுக்கு தேவைப்பட்டா ரிஸ்வியும் வெளியே இருக்காரு. இவங்களோட மிடில் ஆர்டருக்கு நான் வந்து 19 மார்க் கொடுத்துருக்கேன், நம்மளோட வச்சு 18 மார்க் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் குஜராத் டைட்டன்ஸ் தாங்க. இந்த டீமோட மிடில் ஆர்டர் கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான். இவங்களோட இம்பாக்ட்ஸ் மஹிபால் லோம்ரோரர். இவங்களோட மிடில் ஆர்டர் சூப்பராக தான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கிளென் பிலிப்ஸ்க்கு இன்னும் நிறையா ஐபிஎல்ல பேட்டிங் சான்சஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இன்னும் அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் இன்னும் வரலை. வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கானை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீமில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சம பேட்டிங் பவர் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹிட்டர் இருக்காங்க. இந்த டீமில் அது வந்து மிஸ் ஆகுதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. நானும் நம்மளோட ஓஜியும் இந்த டீமுக்கு 25க்கு 15 மார்க் கொடுத்துருக்கோங்க. நம்ம இப்போ 10 டீமுக்கும் மார்க்ஸை வந்து கொடுத்துட்டோம். இந்த மார்க்ஸை வச்சு டீம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் மும்பை இந்தியன்ஸ், செகண்ட் பிளேஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ், தேர்ட் பிளேஸில் கொல்கத்தா, ஃபோர்த் பிளேஸில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஃபிஃப்த் பிளேஸில் சன்ரைசர்ஸ், சிக்ஸ்த் பிளேஸில் டெல்லி கேபிட்டல்ஸ், செவன்த் பிளேஸில் ஆர்சிபி, எயித்து பிளேஸில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், 9th பிளேஸில் பஞ்சாப், 10th பிளேஸில் குஜராத். ஓவராலாக 10 டீம்ஸுக்கும் நம்ம வந்து எப்படி செட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷர் கவுண்ட் வந்து பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவுலர்ஸ் கவுண்ட் தாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ விஷ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ இந்த டீமுக்கு நீ கம்மியாக மார்க் கொடுத்துட்ட, இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து செம்மையாக இருக்காங்க, இவங்களோட மிடில் ஆர்டரில் இந்த பிளேயர்ஸ் பார்த்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஓகே கைஸ், see you on நெக்ஸ்ட் நம்ம பவுலர்ஸ் கவுண்டரில் சந்திப்போம். ஓகே, see you, bye. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.